பெருகல் பிரதேசத்தில் மக்கள் போராட்டம் எடுக்குதுகள் அரசாங்க அதிபருக்கு எதிராக. அரசாங்கத்தால் கொடுக்கப்பெற எந்த ஒரு நிவாரணமும் எங்களுக்கு இன்னும் கிடைக்க பெறலை என்று போராட்டம் எடுக்குது. இதில் ஒரு விடயத்தை நம்ம கவனிக்கணும். உண்மையிலே இந்த அரசாங்கத்தால் வழங்கப்படுகிற நிவாரணம் குறைவாக தான் எல்லா இடங்கள்லையும் கிடைக்கப்பெறுது. மற்ற தனியார் நிறுவனங்களாக இருக்கட்டும் அல்லது தனியார் தொண்டர் பழைய இதாக இருக்கட்டும், மற்ற இளைஞர்களாக இருக்கட்டும், சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் உதவி செய்கிறாங்க. ஆனால் இந்த அரசாங்கத்தால் கிடைக்கப்பெற நிவாரணம்ன்றது மிக குறைவாக தான் இருக்கு. சில இடங்களில் 100% இன்னும் கிடைக்கல. இது ஏன், என்ன காரணம் என்று தான் ஒன்றும் விளங்குதில்லை. ஏதோ அவங்களோட காசையோ அல்லது அவங்களோட காசில் வேண ஒரு பொருளையோ கொடுக்குற மாதிரி தானே இவ்வளோ பெரிய கஞ்சத்தனம் காட்டுறானு. ஏண்டாப்பா, இது மக்கள்ற காசையும் மக்கள்ற பரிபானத்தால் வாடுறது மக்களுக்கு கொடுங்கலன்னா அதை ஏண்டாப்பா இது செய்றீங்க? ஜனாதிபதியே உத்தரவிட்டு இருக்கிறார், பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் எல்லா நிவாரணமும் போய் சேரணும் என்று சொல்லி. பிறகு நாளைக்கு அதுகள் போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு ஜனாதிபதியே சொன்னார். ஆனால் இப்போ அது நடக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் முழு பொறுப்பு கூற வேண்டியது இந்த அடிமட்டத்தில் இருக்கிற அந்த அரச உத்தியோகத்தர்கள் தான். அவர்களுடைய கவனம் இல்லாதது தான் இது ஒரு அசமந்த ஒரு செயற்பாடு.